மீன் குழம்பு வைக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வந்து உயிரோட மீன் கிடச்சிச்சு. எங்கள் வீட்டு வாசல்லே வந்து கிடச்சிச்சு. அதில் வந்து 2 மீன் உயிரோடு இருக்காங்க. 2 மீன் சேர்த்துட்டாங்க. வெள்ளன்னு இருக்கும்ல, அதனால் வந்து அடுப்பு சாம்பல் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து மேலே இப்படி தேய்ச்சிப்போம். கிராமத்துலலாம் அப்படி தான் தேய்ச்சிக்கிட்டே. இதை அருகாமனை தான் நாங்களாம் கத்தி யூஸ் பண்ண மாட்டோம். அடுப்பு சாம்பலை யூஸ் பண்ணி செய்வோம். வளவளப்பு இருக்காது, சுத்தமாக க்ளீன் ஆகிடும். கத்தி வச்சோன்னா நாங்களாம் அருகாமனையில் தான் செய்வோம். மண் தேய்ச்சி வச்சு இந்த கருப்பெல்லாம் எடுத்துருவோம். பிரச்சனை வளவளப்பாக இருந்தால் மீன் சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரி இருக்கும். இதெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டோம்னா மசாலாலாம் நல்லா சாந்துடும் மீன் இருக்கிறதுக்குலாம். தண்ணியை குடி. சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ மீன் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து மண்டையை அரிஞ்சு வச்சுருவேன். இதுமாரி பீஸாக போட்டுக்கலாம். எடுத்துக்க மீனில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு உரசிக்கலாம். வளவளப்பு சுத்தமாக இல்லாமல் கவுச்சடிக்காது. இதேமாரி மண் சட்டி இருந்தால் போட்டு உரசிங்க. தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். ஒரு 3 டைம் அலசி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து வறுக்க வச்சுக்கலாம். இது வந்து மண்டையை கழுவி வறுக்க எடுத்து வச்சுருக்கோம் பீஸ் போட்டு. அதுக்கு சால்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், பெருஞ்சீரகம், தேங்காய், பட்டை மிளகாய், ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். அதை சேர்த்துக்கலாம். இதுமாரி தனி மிளகாத்தூள்லாம் நான் சேர்க்க மாட்டேன். அது பட்டை மிளகாலாம் வந்து தேங்காய் பெருஞ்சீரகத்தோடு சேர்த்து அரைச்சிருவேன். அதேமாரி செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சரி, ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா வச்சுக்கலாம். இப்போ மண் சட்டி போட்டிருக்கேன். மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சிட்டு வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து மீன் குழம்பு வந்து நிறையா சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு தக்காளியும் கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வீட்டு மிளகாத்தூள், புளி, உப்பு போட்டு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மறுபடியும் மீன் சேர்த்துக்கலாம். போட்டாச்சு. இந்த பக்கம் வந்து மீனை வறுத்துக்கலாம். குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சுட்டு இப்போ வந்து மீனை சேர்த்துக்கலாம். அதில் மூடி வச்சிடலாம். மீனை பரட்டி போட்டுக்கலாம். இதை ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா சிம்மில் வச்சுக்கிட்டு மீனை வறுக்கலாம். மிதமான ஹீட்டில் வறுக்கலாம். எப்படி கறிவிடும். மீன் கறிவிட்டா டேஸ்ட்டு மாறிடும். மேலே ஒரு சுற்றி எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி வச்சுக்கலாம். ஓகே, சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதுமாதிரி நாட்டு மீன் குழம்பு இந்த புளிப்பு தூக்கலாக வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
ரேஷன் அரிசி சாப்பாடும் எங்கள் வீட்டில் நாட்டு மீன் குழம்பு. ரேஷன் அரிசி சாப்பாடும் நாட்டு மீன் குழம்பு, மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட வாங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே.